38 3500 குறைச்சிட்டாங்க அவ்வளவு கேட்டுப்பாமா 35 ரூபாய்க்கு தர மாட்டாங்க காதல் வைபவம் வந்து காதல் தினம் என்ன காதல் தினமா கடை ஐட்டங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஏற்ற விலையில் வந்து ஒன்று மாறும் என்ன வித்தியாசம் இதுகளுக்கு இடையில கிரைண்டர்கள் ஃபேனுகள் கேட்டு பாப்போம் நாங்க வந்து தேடி வந்து சாமான் இருக்கு வேணா நினைக்கிறேன் 38,000 ரூபாயில இருந்து 3000 டிஸ்கவுண்ட் பண்ணி 35,000 ரூபாய்க்கு ஒரு சைவரை மறந்துட்டீங்க இல்ல ஆக ஒரு 6750 ரூபா வருது இல்ல 6750 ரூபாய் கிரைண்டர் இருக்கா இப்ப நீங்க இதை திறந்து காட்டினீங்க அப்ப இவையில கோவிக்க மாட்டோமா எக்ஸ்கியூஸ் மீ நாங்க இது என்னென்ன ஒரு கொஞ்சம் சாமான் பண்ண வந்து நாங்கள் இப்படி பப்ளிக்கா வந்து விலை சொல்றீங்க வேற கடைக்காரர் வந்து குழம்ப மாட்டாங்களா கோவிக்க மாட்டாங்களா இல்ல இது பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஜெரினுக்கு ஒரு மயக்கம் ஒன்று ஏற்பட்டு இதை மாத்தி விடுங்க இது விற்கிறதுக்கா இருக்கு எல்சி விற்கதான் நான் நினைச்சேன் இதை பார்த்துட்டு இது ஏதோ டெஸ்ட் பண்றதுக்கு இந்த டெலிவிஷன் கொஞ்சம் லீக்கள் வந்திருக்கும் அண்டனா போட்டி அந்த கேபிள் பாக்ஸுக்கு நேராக விட்டோம்னா வந்து லைட்டா இழுக்கும் இந்த டிவியே வேண்டினவா இப்ப அதை வேண்டி எல்சிடியை வேண்டி பலதா போய் ஆனார்கள் ஒரு டிசைனர் ரிமோட்டாலும் இருக்கு எல்லாமே இருக்கு ஐயா ஏசி ரிமோட்டாலும் வச்சுக்கிறீங்களா என்ன இது எங்களுக்கு இவ்வளவு சாமானங்களுக்கு காணோம் நாங்க உங்களோட ஃபேமிலி பேரு ஆகலும் பெரிய ஆகல எங்க ட்ரிப் தொடக்கத்துல இருந்து அந்த முட்டை பொரியல் நூடுல்ஸ் போட்டோம் தானே அந்த non-stick பேனை மாத்துங்கடா வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? பின்னால் இருக்கிற பில்டிங்கை பார்த்து யாருக்கு இது எந்த இடம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முதல் நானே சொல்கிறேன், சாவகச்சேரி நகர் பகுதியில் இருக்கிறோம். சாவகச்சேரி என்ற உடனே உங்களுக்கு உங்களோட மைண்டில் வந்து என்ன நினைப்பு வருதோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாழ்ப்பாணம் கைதடி எல்லாம் தாண்டினா பிறகு அப்படியே போய்க்கு இந்த சாவகச்சேரி சந்தையை பார்ப்பீங்க. நல்ல நீண்ட ஒரு பெரிய சந்தை. இந்த வெளியில் நீங்கள் பார்க்குறத விட வந்து உள்ளுக்குள்ளே மார்க்கெட் வந்து நல்ல பெருசாக இருக்கும், இந்த மரக்கறி மார்க்கெட். சரி, நாங்கள் முக்கியமாக என்னத்துக்கு வந்தோம்னாங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் வந்து வேண்டணும். அதுக்காண்டி தான் வந்து நாங்கள் இப்போ போய் சாவகச்சேரி நகர் இந்த டவுனுக்கு தானே இதே அப்படியே காட்டிட்டு ஏதாவது ஒரு கடைக்கு போய் எங்களுக்கு தேவையான பொருட்களையும் வந்து வேண்டுவோம். வாகனம் பார்க்கிங் எங்கே விட்டுறாங்கன்னா அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால இந்த டச்சு ரோட்டுன்னு சொல்லிவிடும். இதில் வந்து பார்க்கிங் கிடைச்சது. இதில் அப்படியே வாகனத்தை விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம். சரியான டிராஃபிக்காக தான் இருக்கு என்ன சாவகச்சேரி நகரம். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியோ நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா வந்து ஏனையன் வீதி, இஞ்சாலையும் ஏனையன் வீதி தான். இஞ்சாலை யாழ்ப்பாண பக்கம் போய்க்கூடிய மாதிரி இருக்கும். இஞ்சாலை நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து பரந்தன் இல்லை அங்கே அப்படியே வெளியேற இதுதானே. அதுதான் சாவகச்சேரி பஸ் ஸ்டாண்ட். இதுக்கு முன்னால் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு பாருங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். என்ன சாவகச்சேரி சந்தை ஒரு போய் பார்த்துட்டு வருவோமா? சரி, இதான் சாவகச்சேரி அந்த சந்தை கட்டிட தொகுதி. இதுக்கு அடுத்ததாக உள்ளே போனோம்னா வந்து பெரிய ஒரு மரக்கறி சந்தை. உள்ளே போனால் தெரியும். மேலேயும் வந்து பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ள அந்த மரக்கறி சந்தை நல்ல பெரிய ஒரு சந்தை உண்டு. வந்தா கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, இந்த நேரங்களில் ஏதோ வைவ நேரங்களில் வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும். போன முறை ஒருக்கா வந்து நாங்கள் வந்து இதாக இருந்தது. இப்போ இந்தியாவில் வந்து உடுப்பு கடைகள், துணி கடைகள் எல்லாமே இருக்கும். இப்போ வைவா இருக்கா மறந்துட்டமே. காதல் தினம் என்ன காதல் தினமா? சரி, நாங்கள் தேடி வந்தது வந்து மரக்கடை இல்லை, உடுப்பு கடை இல்லை. நாங்கள் தேடி வந்தது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து கொஞ்சம் வேணும். வீட்டுக்கு தேவையான கிரைண்டர் ஒன்று வேணும்னு பண்ணி யோசிச்சு நாங்கள் அந்த கடை எங்கே இருக்குன்னு ஒரு பார்ப்போம். பார்த்துட்டு வேண்டும். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபேன்சி கடைகள், உடுப்பு கடை ஐட்டங்கள்லாம் இருக்கு. சரி, என்ன சம்பவம்னா வந்து எலக்ட்ரானிக் கடை வந்து உள்ளே தேடினாங்க. உள்ளே பெருசாக வந்து இந்த செருப்பு கடை, மற்றது இந்த மரக்கறி கடை, பலசர கடை தான் இருக்கு. நாங்கள் வீடியோ தொடங்கின விதிக்கு தான் எங்களோட வாகனம் நிப்பாட்டின பாருங்க. அந்த வாகனம் நிப்பாட்டின இடத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு
எலக்ட்ரானிக்கல் கடை ஒன்று இருக்கு. அதுதான் எங்களோட வாகனத்தை பாருங்க. இதுக்கு முன்னாலே இதில் சாயு எலக்ட்ரானிக்ஸ் என்ன எஸ்ஏ ஏதோ ஒன்று டிசன்டா எல்லாம் வச்சுக்கணுமாடா. டச் ரோட் வெளியில் வரைக்கும் வந்து டிசன்டா எல்லாம் இருக்கு போன லைட்டுகள் வச்சுக்கணும். இஞ்சால கிரைண்டர்கள் ஃபேனுகள் கேட்டு பார்ப்போம். நாங்கள் வந்து தேடி வந்து சாமான் இருக்கு வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இஞ்சால கேஸ் அடுப்பெல்லாம் வச்சுக்கணும். 38 3500 குறைச்சிட்டாங்களா? அவ்வளோ கேட்டு பார்ப்போம். 3500 தர மாட்டாங்களா? டேய் தருவாங்கடா. எவ்வளோ பேர் 38,000 ரூபாயில இருந்து 3000 டிஸ்கவுண்ட் பண்ணி 35,000 ரூபாய்க்கு ஒரு சைவரை மறந்துட்டீங்க. இல்ல ஆகாபம் அண்ணா 3500 ரூபாய்க்கு தரீங்க அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா, நாங்கள் இது என்னென்ன ஒரு கொஞ்சம் சாமான் பண்ண வந்து நாங்கள் அதில் ஒரு டவுட். அதில் 38,000 ரூபாய் 3500 சொன்னா தானேண்ணா. வெளியில வாங்க, நீங்க வெளியில வாங்க. ஒரு அவங்களோட கைக்கு வரும். 38,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் மிச்சம் பாருங்க. 3500 ரூபாய் விலை இல்ல. கேஸ் குக் 3500 ரூபா தானே கேஸ் குக்கர் விலை. சரி வாங்க. என்ன சம்பவம் பண்ணா பாதியா இது 38,000 பிழை என்று சொல்லி 3500 ரூபாய் மாத்தி இருக்கீங்க. அப்ப இதை ஒழுங்கா வெட்டியல நான் இல்ல. இது பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஜெரினுக்கு ஒரு மயக்கம் ஒன்று ஏற்பட்டது. இதை மாத்தி விடுங்க. 3800ல வெட்டி 3500. அதான் பாருங்க, டபுள் பர்னர் அடுப்புடா. சரியான மலிவா இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? சரி, அப்போ உங்கள்கிட்ட தான் நாங்கள் சாவச்சேரி டவுனுக்குள்ளே போனாங்க. டவுனுக்குள்ளே வந்து பெருசாக எலக்ட்ரானிக் கடையை காணையில் பார்த்தா நாங்கள் வேன் விட்ட இடத்துக்கு முன்னாலே இருக்கு. ரஜ் ரோட். ஆனால் நான் கொஞ்சம் கயப்போம்மா இதை படிங்க. இதை கொழுவுறோம். இதில் வந்து ஒரு விலையிலேன்னு சொல்லி ஒன்று சரியான மலிவாக இருக்குது. இப்போ இந்த நாங்கள் இந்த கேஸ் குக்கர்கள் டபுள் பர்னர்ஸ் வேண்ட போகிறோம்னா கூடுதலாக யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே ஒரு 5000 4500 அதுக்கு மேலே தான் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3800 இதே ரிச்சியாக தான் வந்து நாங்கள். இப்போ நாங்கள் வந்து என்னது வந்தோம்னா எங்களுக்கு வீடு தேவையான இந்த கிரைண்டர் ஒன்று வேண்ட வந்து நாங்கள். உங்கள்கிட்ட இருக்கா? கிரைண்டர் இருக்கு. இப்போ பிகின்னு சொல்லி வரும் இந்தியன். இதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 6750 ரூபா வருது. இல்லை 6750 கிரைண்டர் இருக்கா? டேய் நான் சத்தியமா 18,000 20,000 சொல்லி தான் பார்த்துறான். இது வந்து 6800 ரூபாய்க்கு இந்த 3 இதுவும் பெருமா 3 கப். இந்த தூளெல்லாம் திரிக்கலாமா? எல்லாம் பொடியாக்கலாம். சரி மலிவா இருக்கு ஐயா. தேவைதான், கட்டாயம் தேவைதான். வேற இது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஏற்ற விலையில் வந்து ஒன்று மாறும். அது என்ன வித்தியாசம் இதுகளுக்கு இடையில? இதுல வந்து இந்த ஜூஸ் கப் வித்தியாசம் அப்படிதான் பெற மாதிரியும். அதே மாதிரி சும்மா இதை வேண்டிட்டு நீங்க நார்மல் கப்பை வேண்டி போடலாம். ஜூஸ் கப்பை அவ்வளோ விலை கொடுத்து அதை வந்து அயன் பாக்ஸ் 2200 ரூபாயிலேருந்து இருக்கு. 2200 ரூபாயிலேருந்து அயன் பாக்ஸ். இந்த முதல் எல்லாம் வந்து வீட்டுக்கு இப்படியான எலக்ட்ரானிக்கல் சாமான் வேண்டாலே வந்து கணக்கு காசு போகும். இப்போ பெருசா சீப்பா இருக்கு. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு 3000 ரூபாய் போகுதுட்டா இதுல ஒரு பொருளை வேண்டி வச்சா காலகாலத்துக்கு கிடக்கும். இனி வாயை கட்டிட்டு பொருளை ரைஸ் குக்கர் இருக்கு. இப்ப இதுல வந்து நல்ல பிராண்ட் என்ன கிடக்கும்? உங்கள்ட்ட பிரீத்தி இருக்கு. பிரீத்தின்னு சொன்னா உங்களுக்கு பிரீத்தி இந்தியன் இல்ல மைக்கு ஒரு ஆள் காய்ச்சி கொண்டிருக்கிறார். பிரீத்தி இது எத்தனை வருஷம் வாரண்டி? இது 2 வருஷம் வாரண்டியோட வரும். 2 வருஷம் வாரண்டியோட வரும். மோட்டர் இருக்கா இல்லாட்டி எல்லாத்தையும்? மோட்டருக்கு 2 வருஷம். சில பேர் அந்த பிராண்டுக்கு பிராண்டுக்கு டிவி எல்லாம் வச்சுக்கிறீங்க. சரி இல்ல அது இல்லையா? அது யாருக்கு? உங்களுக்கு எல்லாத்தையும் கேத்துல இருக்கு. சரி வாங்க எல்லாத்தையும் கேத்துல. சரி நாங்கள் கிரைண்டர் பார்க்க தான் வந்து நாங்கள் ஏதோ ஒன்று எடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற விஷயங்களையும் உங்களுக்குமே பகிர்ந்து கொள்ளணும். என்னென்ன இருக்குன்றவருக்கா சொல்லுங்கள். அப்படி எங்களை ஆக்கள் பார்க்க வாரணமெண்டா அவைகளுக்குமே வந்து பிரயோசனமாக இருக்குன்னு தானே. இப்போ சாவச்சேரிக்கு நீங்கள் யாரும் வாரீங்கன்னா அப்படி இல்லாட்டி ஃபோன் நம்பர் கொடுப்போம். நீங்கள் அப்படி ஆர்டர் பண்ணி வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலையை சொல்லலாமா? பப்ளிக்காக சொல்லலாமா? பிரச்சனை இல்லை. ரைட். ஏன்னா வந்து அதான் கணக்க பேர் வந்து சொல்கிற விஷயம் வந்து தம்பி விலையில் சொல்கிற இயலா தம்பி ஏண்டா பிரச்சனை வரும். வேற யாக்கள் பார்ப்பினோம் ஏண்டா வெட்டக்காக விலை இல்லை பிரச்சனை இல்லை சொல்லலாம். சரி இப்போ இருக்கிற விலை இன்றைக்கு வந்து எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026
6ஆம் ஆண்டு ரைட். ஓகே, அந்த விலை நிலவரங்களை சொல்லுவோம். இதெல்லாம் எவ்வளோ போகுது? இது வந்து வெளியில பிளாஸ்டிக், உள்ளுக்கு வந்து சில்வர். இது வந்து 1950 ரூபா. 1950 வண்டிய வாரண்டியோட வரும். இப்போ இது மட்டும் தான் இல்ல இது சில்வர் மட்டும். இது சில்வர் மட்டும். மெலிவா இருக்கும். வெளியில ரவர், உள்ளுக்கு சில்வர். காட்டும். இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ இதேண்டா தனியாக குசனிக்கில் மட்டும்தான் வைக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது பெருசா இருக்கு போல. எத்தனை லிட்டர் மட்டும் இது? 1 தசம் மட்டும். 1 தசம் மட்டும். 1 தசம் மட்டும் தான். கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் காசா வித்தியாசம் என்ன? ஓ, இது வந்து சேஃப்டியாகவும் இருக்கு. டிசைனுக்கு கூட வைக்கலாம். ஒரு மேசையில கொண்டு வைக்கலாம். பைட்டும் கிரீனும். என்னடா உள்ள ஒன்றே காட்டுறேன், உள்ள ஒட்டு இல்லடா. இது பிரைட் அண்ட் இது பிராண்ட். இது வந்து எவ்வளோ வாரண்டி? 1 இயர். 1 இயர் வாரண்டி. எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டியா? இதுக்கு 1 இயர். 1 இயர். இதுக்கு 6 மந்த் வாரண்டி. இப்போ நீங்க இதை திறந்து காட்டுனீங்க, அப்போ வெயில கோவிக்க மாட்டோமா? ஆனா எல்லாருக்கும் தெரியும், நார்மலா எல்லாருக்கும் தெரியும். எங்கட வீட்லயும் வந்து இதான் பாவிக்கிறோம், சில்வர். ஆனா இதை இப்போ நாங்கள் வந்து இது ஹீட்டா, அது இது ஹீட்டாக, மற்றது சுடுதண்ணியோட கொண்டு இதை ஒரு இடத்துல வைக்கலாம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக சில்வராக இருக்கும். மற்றது இது கொஞ்சம் காலத்தில் வந்து ஊற்றி ஆயிடும் பலு அந்த ஹீட்டுக்கு. இது அதண்டா இன்னும் இதாகிடும், அது புதுசு. ஆனால் எவ்வளோ வித்தியாசம்? ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம். 300 வித்தியாசம். ரைட், ஓகே. 300 வித்தியாசம். என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா வந்து இதாக இருக்கும். சரியான ஒரு மலிவாக கொடுக்குறீங்க. இது இல்லை, எல்லாமே வேண்டுங்க நீங்கள். உங்களுக்கு எது தேவையோ. சில பேர் வந்து பிளாஸ்டிக் விழுந்தா உடஞ்சிரும் வேண்டுவினம், சில பேர் சில்வர் ஹெவியா இருக்கும் வேண்டுவினம். எல்லாத்துலேயும் ஒரு இது இருக்கும். ரைஸ் குக்கர் இருக்குண்டாங்கள்ட்ட. ரைஸ் குக்கர் வந்து என்னென்ன பிராண்ட் இருக்கு உங்கள்ட்ட? ரைஸ் குக்கர் நேஷனல். இது நேஷனல். நேஷனல் என்ற பிராண்ட் வந்து பழைய காலத்தாக ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சகல இதுலேயும் வந்து நேஷனல் இருக்கும். அது நேஷனல் பிராண்ட் வந்து வச்சுக்கணும். இதோட விலை என்ன மாதிரி போகுது? இது இப்போ 1 லிட்டர்னு சொன்னா உங்களுக்கு 4900 ரூபா வரும். 1 லிட்டர். 1 லிட்டருக்குள்ள எத்தனை கிலோ அரிசி போடலாம்? 1 லிட்டருக்கு 3/4 கிலோ. 3/4 கிலோ அரிசி போடலாம். இப்போ இதேண்டா 2.2 2.8 2.8 மட்டும் இருக்கு. இது எத்தனை கிலோ அரிசி போடலாம்? இது 2 கிலோ. 2 கிலோ அரிசி. இது எவ்வளோ போகுது? இதுன்னு சொன்னா இப்போ நான் கொடுக்குற விலை வந்து 6900. கொஞ்சம் வித்தியாசம் தான். 1 லிட்டர் எடுக்கிறதுக்கும் 2.8 எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. மற்றது பார்த்தீங்கன்னா இதில் இந்த இவ்வளோ இழவழி விட்டுருக்கோம்ல, இதில் வந்து நாங்கள் எடுத்த ரைஸ் குக்கரில் அது இல்லை. நாங்கள் என்ன மலிவாக எடுத்துனாங்க. இதில் நீங்கள் இடியப்பமும் வந்து புளிஞ்சு வைக்கலாம், புட்டை வைக்கலாம், இடியப்பம் புளிய வைக்கலாம். கீழே தண்ணியை விட்டுட்டு மேலே அந்த ஓட்டையாக கிடக்கும், அதில் இடியப்பத்தட்டை வச்சு இடியப்பம் வைக்கலாம். அப்படியான இதெல்லாம் வந்து எங்கடையில் இருக்கா? மிஸ் ஆயிடுச்சு. இருந்தால் நல்லா இருக்கு. சரி, வேண்டுவோம், வேண்டுவோம், ஒன்றை வேண்டுவோம். மற்றது இந்தியாலயம் வந்து ஒவ்வொரு இது ஃபுல்லாகவே நேஷனல் பிராண்ட் தான். அது பிரைட். இது இதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி விலை வித்தியாசங்கள்? இது வந்து 1.8 லிட்டர். இது வந்து போட்டு எல்லாம் 6250. நீங்க என்ன பின்னால முதையை காட்டிக்கணும்? மூஞ்சியை காட்டினா தான் பொம்பளை பிள்ளைகள் பருவாளர்கள் வந்து சிரிப்பா. கல்யாணம் கட்டினீங்களா? கல்யாணம் செஞ்சுட்டீங்க. அப்ப நீங்க பின்னுக்கு இது எவ்வளவு போட்டு தருவீங்க? எவ்வளோ போட்டு தருவீங்க? இது 6250. 6000. இப்போ நீங்கள் இப்படி பப்ளிக்காக வந்து விலை சொல்கிறீங்க. வேறு கடைக்காரர் வந்து குழம்ப மாட்டாங்களா, கோவிக்க மாட்டாங்களா? நான் சின்ன லாபம் வச்சு விற்கிறேன். சின்ன லாபம் வச்சுக்கிறேன். அவையில் இப்போ வீடியோ விலை கூட்டிட்டு, இப்போ 1000 ரூபாய் விலை கூட்டிட்டு, இப்போ வீடியோவில் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா தாண்டா என்ன செய்வீங்க? இன்றைக்கும் பிரைஸ் விலை குறைச்சி அப்படியே வந்துச்சேன்டா, இன்னும் குறைய வந்துச்சேன்டா குறைய தரும். இதையும் விட குறையண்டா உங்களுக்கு குறைய தருவீங்க. இதையும் விட கொஞ்சம் கூட பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி பில்லப்பா காட்டுவோம். இந்த கூட வந்துக்கு பில்ல பார்த்து நீங்களே வாங்குவோம். இவ்வளோ அந்த எடுத்த விலை இதுக்கு மிஞ்சி நீங்கள் தர்றது தந்துருவாங்க. அயன் பாக்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படாது. நாங்கள் கூடுதலாக அப்படியே எடுத்துட்டு தூக்கி போடுறதால இந்த செக்ஷன் தேவைப்படுறா. ஆனால் தேவைப்படுற ஆக்களுக்கு கொடுக்கலாம். இதில் என்ன பிரைஸ் போகுதுன்னு சொன்னா 2500 ரூபா வரும். 2500 ரூபாயிலேருந்து இருக்கு. இந்த ஒரு பிராண்டு கேட்டேன். கவாசி இது வந்து பிரைட் இருக்கு. மற்றது நான் ஸ்டிக் ஃபேன்ஸ் இருக்கு. நான் வெளியில பார்த்துட்டு சும்மா இது வெளியில டிசைன் நல்லா அமைச்சிக்கிறீங்க. டிசைன் செய்றீங்க. டிசைன்னா என்ன ஆண்டனா ஃபுல்லா எடுக்கலாம். என்னென்ன டிஸ் செய்றீங்க? சந்தக் டிஸ் டிவி, வீடியோகான் எல்லாம் ரீலோடும் செய்றீங்க. டிசைன் ரீலோட் மற்ற டிஸ் டிவி எல்லாமே வந்து செய்யணும். இப்போ டிசைன்னா உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டுறோம்னா வந்து நீங்கள் வீட்டை கொண்டு வந்து போட்டுவீங்களா? அதுக்கு அடிஷனல் சார்ஜ் வரும். அடிஷனல் சார்ஜ் வரும். அப்போ நீங்களே வந்து போட்டுவீங்களா? இல்லை நாங்கள் போட்டு
அப்ப நீங்க கடையை பூட்டிட்டு டிஸ்டன்ட் ஆகட்டும். நைட் வந்து செய்வோம். அப்படி பகலன்னு சொன்னா உடனே அதுக்கு ஆள் அனுப்பி செய்வோம். ரைட் ஓகே பாத்தீங்களா எவ்வளோ ஹார்ட் பேக்கெட் விடிய இங்கே வியாபாரத்தை முடிச்சுட்டு நைட் வந்து அங்கே டிஸ்டன்ட் ஆகட்டும். நானும் முதல்ல ஒரு நாள் டிஷ் ஒரு கடையில் வேண்டிட்டு டிஸ்டன்ட் நான் போட்டுறாங்க ஆளை கூப்பிட்டா 2 நாள் ஆள் வரையில. பிறகு நான் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி வரையில. அதுக்கு பிறகு அவையில் வந்து அதில் ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்குது மேலே அந்த சேட்டலைட் இருக்குது தானே, அந்த சேட்டலைட்டில் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். அப்போ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி டப்புன்னு செட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிஷின் மீட்டர் இருக்குது, அந்த மீட்டர் இருந்தால் செய்யலாம். ஆனால் நான் இப்போ ஈஸியாக போட்டுவேன். கால் பண்ண உடனே செய்யணும். அப்போ அந்த சர்வீஸும் வந்து இருக்கு. இப்போ வாரண்டியல் என்ன மாதிரி வாரண்டியல் பிரச்சனைன்னா வந்து இப்போ ஏதாவது வாரண்டி ஒன்று நடந்துட்டா உடனே உடனே மாற்றி தருவீங்களா இல்லை செய்தரலாம்? வாரண்டி உள்ள சாமான் ஒரு 1 வீக்குள்ள செய்தரலாம். சரி மிச்சம் இது கிரைண்டர்கள் வந்த உடனே பார்த்து நான் இந்த நான்ஸ்டிக் ஃபேனுகள் என்ன மாதிரி இதுன்னு சொன்னா 2100 முட்டை பொரிக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் பொரிக்கலாம், எல்லாம் செய்யலாம். எண்ணெய் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா வந்து நான்ஸ்டிக் ஃபேன் ஒன்று வேணலாம். எங்களோட ஃபேன் நாங்கள் வேன் லைஃப்பில் கொண்டு தெரிஞ்ச ஃபேனையும் வந்து கணக்கு பேர் மாற்றுங்கன்னு சொல்லிக்கிறோம். மாற்ற மாட்டோம், அது சாகுபட்டு மாற்ற மாட்டோம் நாங்கள். அப்போ நான்ஸ்டிக் ஃபேனும் வந்து இங்கே இருக்குது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பழைய மாடல் டிவி அதுவும் எடுத்து கொடுக்குறோம். அதுவும் கொடுக்குறீங்க. இது விற்கிறதுக்கா இருக்கு? எல்சிடி விற்கதான். நான் நினைச்சேன் இதை பார்த்துட்டு இது ஏதோ டெஸ்ட் பண்றதுக்கு இந்த டெலிவிஷன் டெஸ்ட் பண்றதுக்காண்டி எதுவும் வச்சிருக்குன்னு பார்த்தா இது விற்பனைக்கு தார இருக்கு. இந்த டிவியே வேண்டினவா? அப்போ அதை வேண்டி எல்சிடியை வேண்டி பலதா போய் ஆனாக்கள் திருப்பி இதைத்தான் வேண்டி இதைதான் வேண்டினோம். பார்த்தீங்களா அந்த காலத்தை இப்போ என்னன்னு சொல்றது, இப்போ புதுசாக வேண்ட டிவி எல்லாம் கட்டாயம் இப்போ 1 வருஷம் பண்ணா வந்து 1 வருஷத்துக்கு அந்த கூட பழுதா போகுது. அவங்க என்ன செய்ய டிவியை கொடுத்துட்டு அந்த சிப்பை பழுதா போகிற மாதிரி அந்த டேட்டுக்கு அதே விதம் செய்து வச்சுக்கிறாங்க போல இருக்கு. சில எங்கட விட கூட ஒரு டிவி வந்து பழுதா போயிட்டு வாரண்டி முடிஞ்சு ஒரு 2-3 நாள் பழுதா போயிட்டு. இப்போ இந்த டிவி எல்லாம் வந்து அப்படி இல்லை, காலகாலத்துக்கு எத்தனை வருஷம் பண்ணாலும் திருப்பி பாவிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன அங்கே பாவிச்ச இது எல்லாம் பண்ணி ஜப்பான்ல இருந்து இறக்கி செய்து கொடுக்குறீங்க. இது ஜப்பான் தானே? ஜப்பான் மலேசியா வேணும். அப்போ இந்த மாதிரி சிஆர்டி டிவி சிஆர்டி என்ன தான் சொல்கிறேன், சிஆர்டி டிவியை வந்து இங்கே வந்து டிவிகளுக்குரிய ரிமோட்டுகள் இப்படி ஒரு காட்டு இதையும் காட்டிட்டு ஃபுல்லாக காட்டும். இது வந்து கேத்தில் என்ன கேத்தில் ஹெல்மெட் இஞ்சால சில இது இந்த சீலர்ஸ் என்ன பேக் பண்ணுற சீலர்ஸ் மற்ற சிங்கிள் கேஸ் சூப்பர் இருக்குது. மற்றது அப்படி பண்ண சொல்லுங்க வா. ஃபேனுகள் இருக்கு, மற்றது டிவி எல்லாம் வந்து 5300 ஸ்டாண்ட் ஃபேனா? உண்மையாக சரியாக அமைதியாக இருக்குது. ஏன்டா வந்து வெளியில் 9 நேரம் 10,000க்கு நான் ஆன்லைனில் எல்லாம் பார்த்துக்கிறேன். அதுக்கு கூட தான் இருக்குது. இது 5000 சொச்சத்துக்கு வந்து ஃபேன். மற்றது டிவி ஐட்டம் வச்சுக்கணும், சாம்சங் டிவி. மற்றது இங்கே அளவு பார்த்தீங்கன்னா பர்னஸ் அடுப்புகள்லாம் வச்சுக்கணும், ஃபேன் மோட்டர்கள். இது என்ன சாமான்? பழைய அண்டனா. இது பழைய பாப்பம். ஓ இல்லை இப்போ என்னன்றதா இது கட்டாயம் தேவைப்படும். இதை நான் தேடிக்கொண்டு இருந்தேன். கட்டாயம் என்னன்னா வந்து முதல் தான் அந்த அண்டனா போட்டினா வராது. இப்போ எல்லா இடம் கேபிளை போட்டி அந்த கொஞ்சம் லீக்குகள் வந்திருக்கும். இப்போ அண்டனா போட்டி அந்த கேபிள் பாக்ஸுக்கு நேராக விட்டோம்னா வந்து லைட்டாக இழுக்கும். காசு கட்ட தேவையில்லை, ஒரு அண்டனா வேண்டிட்டு கொல்லி விட்டிங்கன்னா இழுக்கும். நான் சொல்கிற உண்மையே இல்லையா? இழுக்கும். ஆனால் கூடுதலாக நாங்கள் வந்து இப்போ அந்த பாக்ஸுகளில் தான் நாடணும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த டிவி போட்டுற ஸ்டாண்டுகளை வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ போகுது? இதுன்னு சொன்னால் உங்களுக்கு 1100. 1100 மலிவாக இருக்குது, உண்மையாகவே மலிவாக இருக்குது. கேட்ட விலைகள் எல்லாமே வந்து இப்போ மலிவாக தான் இருக்குது. இது ஒஃபரா இல்லாட்டி இதுதான் விலை? இதுதான் ப்ரைஸ். அப்போ ஒஃபரண்டா வந்தாலும் இதே ப்ரைஸ் தான். ஒஃபரண்டா வந்து இன்னுமே இதை விட மலிவாக கிடக்கும். என்ன ஏதோ ரேடியோ ஐட்டங்களும் வச்சுக்கிங்க, ஸ்பீக்கர்ஸ் ஐட்டம், சின்ன ஸ்பீக்கர்ஸ். இது என்ன சாமான்? இது டிவிடி பிளேயர் ஸ்டாண்ட். டிவிடி பிளேயர் ஸ்டாண்ட். ரைட் அப்படியே போட்டு டிவிடி பிளேயர்ஸும் வச்சுக்கிறீங்கண்ணா? ரைட். இந்த டிவிடி பிளேஸ் இது எவ்வளோ போகுது? இதுன்னு சொன்னால் 5900. என்ன இப்போ கூடுதலாக என்னென்னு சொல்கிறது, எல்லாருமே இப்போ எல்லாரும் டிஸ்ஸுகள் ஃபோனுக்கு வந்துட்டோம், டிஸ்களுக்கு வந்துட்டோம், இப்போ டிவிடியில் மறந்துட்டோம். இந்த சிடியில் மற்றது அந்த டெக்கில் படம் பார்த்தாக்களுக்கு தான் தெரியும். அதன் இது வாடகைக்கு வச்சுருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாடகைக்கு கொப்பி கடைக்கு போயிட்டு ஒரு கொப்பி ஒன்றை வேண்டியாண்டு ஒரு 50 ரூபாய் தந்து விடணும். அப்போ வேண்டிட்டு அடுத்த நாள் கொடுக்குறா. வெள்ளி எண்ணெய்ன்ற ஒரு ஆள் இருந்தவர் அங்கே வெண்டு. அப்போ அவர்கிட்ட வேண்டி தான் பார்க்குறது. பார்த்துட்டு அடுத்த நாள் கொண்டே கொடுக்கணும். அந்த பாதியில் நீங்கள் இந்த ரோல் பிளக்கன்னு நான் தேடிக்கொண்டு வந்தேன். இது எவ்வளோ போகுது ஐயா?
இது 900. தொள்ளாயிரம் இந்த உண்மையிலே வந்து நான் ரோல் பிளக் தேடினேன் சும்மா நோமலாக ஒரு இடத்துல குழுவுறாக்கு ரோல் பிளக் தேட 4500 சொல்கிறாங்க. கேட்டால் வந்து இல்லை நான் சொன்னால் நோமலாக ரோட்டில் வெளியில் வைக்கிறதுக்கு தாண்டா இல்லை தம்பி எங்கள்கிட்ட இதுதான் கிடக்கண்ட. ஆனால் இதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு உடன் தேவைக்கும் வந்து சீப்பாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற இஞ்சால பல்புகள் கிடக்கு, ரிமோட் ஐட்டம் கிடக்கு. இப்போ பார்க்க போனோம்னா யார் கடைக்காரன்னு மறந்துட்டேன் ஐயா. நானுங்கள்ட்ட சாப்பாடு வேண்ட வந்திருக்கிறேன் ஐயா. சொல்ல ஐயா என்ன இருக்கேன். அதான் இந்த டிவிஎலுக்கு முழு டிவிஎலுக்குமான ரிமோட்டுகள் இருக்கு. அந்த கேபிள் பாக்ஸ் வரக்கூடிய ரிமோட்டுகள் எல்லா டிவிக்கும் எல்லா ரிமோட்டும் பொருந்துமா? ஓ அதுக்குரிய மல்டி ரிமோட்டும் இருக்கு. இப்போ பொருந்தா டிவின்னு சொன்னா அதுக்கு மல்டி ரிமோட் இருக்கு. அதை வச்சு செட் பண்ணி ரிமோட் துளைஞ்சிட்டா கவலைப்பட தேவையில்லை. கவலைப்பட தேவையில்லை. உங்கள்ட்ட வந்தா வந்து ரிமோட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லா டிவிக்கும் பொருந்துற ரிமோட். எல்லா டிவிக்கும் எல்ஜி தனித்தனியாகவும் இருக்கு. இது வந்து மல்டி ஒரு டிஸ்டன்ஸ் ரிமோட்டாலும் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஐயா ஏசி ரிமோட்டாலும் வச்சுக்கிறீங்களா? என்ன எல்லாமே இருக்கு. ஏசி ரிமோட் எல்லாத்துக்கும் பொருந்துமா? இல்ல பிராண்ட் இருக்கு. பிராண்ட் சிங்கர். இங்க பாருங்க சிங்கர் ஏசி ரிமோட் வச்சுக்கணும். இது எவ்வளவு போகுது? இதுன்னு சொன்னா 750. 750 உண்மையா 750? 1500 இல்ல சத்தியமா இந்த பாருங்க ஏசி ரிமோட் கூடுதலா அந்த ரூம்களுக்கு போயிட்டு வரைக்க இது துளைஞ்சா 20,000 அப்படி முடியும், ரிமோட்டுக்கு தனி விலை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இவ்வளவு விலைன்னா சத்தியமா ஆட்டையப்பட்டு விட்டு வரலாம். இது வந்து இந்த சிங்கருக்கு மட்டும்தான். சிங்கருக்கு மட்டும்தான். வேற ஏசியால் தான் எடுத்து கொடுப்பீங்க. ஏசி ரிமோட் எல்லாமே வந்து இப்பதான் 1ஆம் தேதி தான் திறந்தது. இன்னும் பொருட்கள் 1ஆம் தேதி தான் திறந்தீங்க. அதான் நான் அங்க சந்தைகளை வந்து கேட்டு நான் எங்க இருக்குன்னா இப்ப கூடுதலான ஆட்கள் சொல்லல. அப்போ ஒரு ஐயா தான் சொன்ன ஒரு தம்பி இதுல ஒரு கடை ஒன்று இருக்கு போய் பாருங்க உண்டு. அது பேண்டி பாடின இடத்துக்கு முன்னாலே அந்த கடை இருக்கு. 1ஆம் தேதி வந்து இன்னும் சாமான்கள் வேற இது நாங்கள் இதில் கவனிக்கல. இதெல்லாம் போனாங்க போயிட்டு இப்போ இந்த ஃபேன் இந்த இதுகளெல்லாம் வந்து முதல்ல உடைஞ்ச உடனே விட்டுருவினோம். இதில் பார்த்தீங்கன்னா ரக்கையெல்லாம் வந்து மாற்றலாம். இது எவ்வளோ போகுது? இது 450 500. இப்போ இதுகளில் எல்லாம் என்னென்ன உங்களுக்கு லாபம் பெறுது ஐயா? 450 பரவாயில்ல பாருங்க. வெளியே கூட ஒரு பொருளை விற்கிறதும் சரி குறைச்சி ஒரு 10 பொருளை விற்கிறது. அப்போ நீங்கள் குறைய விற்று கணக்கு. இப்போ முக்கியமாக எல்லாருக்கும் தேவைப்படுற உண்டு பட்மிண்டனா நுழம்பு அடிக்கிறதுடா. நுழம்பு இப்போ நுழம்பு காலம். நுழம்பு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஒன்றா நாங்கள் அடிக்கிறத விட்டுட்டு சார்ஜில் போட்டோமா இப்படி பேட்மிண்டன் அடித்து விளையாடின வேண்டாம் எல்லாம் வந்து செத்துடும். இது எவ்வளோ ஆகுது? 1100. 1100 மலிவு. அண்ணன் கடைக்கு வந்தால் மலிவு. அண்ணன் கடையின் பேர் என்னன்னா சாயு எலக்ட்ரானிக். சாயு எலக்ட்ரானிக். உங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் அப்படி சொல்லிவிடுங்க பார்க்குறாங்களுக்கு. 077 2054 893 893. இது ஒரு கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம். கட்டணம் தருவீங்களா? வந்த பீச்சில் கட்டணம் கேட்குறாங்க யாரா அவங்கள்ட்ட யோசிப்பாங்க. இந்த மணிக்கூட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் தேவையான இப்போ லவ்வர்ஸ் டேக்கு ஏதாவது கிஃப்ட்கள் இருக்கும். அதான் இது சரி. இதை விட கணக்க விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒன்றா காட்டலாம். நோம்பலாக மேலே இருக்கிற இதுகள் காட்டினாங்க. நீங்கள் இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம் மற்றது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் எதுவும் தேவைன்னு சொன்னா வேண்ட நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா வேலை வந்து எடுத்து தருவினோம். லொட்டா நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா தொடர்பு கொண்டா டெலிவரியும் வந்து பண்ணுவீங்க. டெலிவரி பண்ணுவீங்க. கணக்கு கிட்டத்தட்ட ஒரு பீஸுக்கெல்லாம் வீட்டை ஒன்று தரையில்லாத கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாக ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக்ஸும் எடுக்கிறீங்கன்னா வேலையை வேண்டிட்டு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்றதை வந்து இந்த இடத்துல சொல்லிக் கொடுத்தோம். என்ன உண்மையா? நாங்கள் வந்து விஷயத்தை மறந்துடுறோம். எங்களை வந்து இதை காட்டுங்க. கிரைண்டர் இந்த கொண்டு போகிற மாதிரி கிரைண்டர்கள் இல்லையோ? இப்போ நாங்கள் வேனில் தெரியுங்க. நீங்கள் பேனில் இருந்தால் ப்ளஸ்ஸாக ஜூஸ் அதுக்கு வச்சு இருந்தக்கூடிய மாதிரி சார்ஜ் பண்ணி அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஜூஸ் மட்டும் அடிக்கலாம். ஜூஸ் மட்டும் அடிக்கலாம். வேற ஒன்றும் அடிக்கலாம். சம்பளம் என்னையா சம்பளம் அடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா. தேங்காய் சம்பல்கள் இடிக்கக்கூடிய மாதிரி இல்லையா? ஓ இதில் கொஞ்சம் தேங்காய் சம்பளம் அடிக்கல. கொஞ்சம் போடலாமா? யூஎஸ்பியில் சார்ஜர் என்ன? இதுக்கு வாரண்டி என்ன மாதிரி? இதுக்கு வாரண்டி இல்லை. வேலை செய்யாட்டி நான் யாரை கேட்குறேன். செக் பண்ணி பார்த்து செக்கிங் வாரண்டி ஒன்று இருக்கு. செக்கிங் வாரண்டி மற்றபடி இல்லை. வேலை செய்யுதுன்னு. ரைட். இது கை வச்சா வெட்டுமா? வெட்டு பாருங்க. வெட்டு
பட் உள்ள ஒண்ணே இது வந்து மட்டிட லேட் தானே சார்ஜ் இல்லை சார்ஜ் தான் எவ்வளவு நேரத்துக்கு பாக்கலாம் ஃபுல்லா சார்ஜ் பண்ணா இப்போ என்ன பிரச்சனைண்டா இதில் இது எங்களுக்கு இவ்வளோ சாமானங்களுக்கு காணாம் நாங்கள் எங்களோட ஃபேமிலி பேர் ஆக்களும் பெரிய ஆகலாம் பெரிய ஆகலாரு இதை விட நாங்கள் பெரிய கிரைண்டர் ஒன்று எடுத்தால் தான் நல்ல போல கிடாக்கு ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் இல்லை இது தனியாக யூஸ் பண்ணுறது இல்லை அதண்டா தூளுகள் செத்தமிளையால் அவசரத்துக்கு பானை வேண்டினவன்டா தேங்காய் திருட்டு சம்பல் அடிச்சு சாப்பிடலாம் இல்லை உரல்ல வச்சு இடிக்க இதாக இருக்கு இஞ்சி உள்ளி இஞ்சி உள்ளி பேஸ்டுகள் அது எந்த கிரைண்டர் பார்க்குறீங்க எங்களுக்கு வந்து பிராண்ட் தேவையில்லை எல்லா பிராண்டாவது எல்லா பிராண்டும் உண்டு தான் பட்டியிலே அடிக்கிறக்காம பண்ணிய உரண்டியான்னு சொல்லி 1 year உரண்டி நான் போய் சொன்னாலும் பட்டியோட வந்து நிற்கிறேன் அவ்வளோ பட்டியத்தான் நாங்கள் எடுத்துட்டு நாங்களுக்கு பட்டியே உரண்டி இல்லை நாங்கள் இப்போ பொருளுக்கு தானே இந்த பொருளை பிச்சுட்டு நாங்களே பட்டியை எறிஞ்சிருவோம் ஐயா இப்போ யார் இந்த காலத்தில் பட்டியை வச்சுக்கிறோம் முதல்லாம் சின்ன இதில் வந்து பொட்டி இருக்கணும் அப்போ தான் புரண்டிக்கு எடுப்பான்னு இப்போ பில் தான் எடுப்பீங்களா நீங்கள் புரண்டிக்கு பட்டி தேவையா புரண்டி காட்டு ஒன்று தருவேன் காட் மட்டும் தானே புரண்டி காட்டை கொண்டு வந்தீங்க பட்டியெல்லாம் தேவையில்லை தானே பட்டியெல்லாம் தேவை அப்போ நீங்கள் பயப்படவே தேவையில்லை ரைட் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் இந்த பிராண்டுக்காண்டி நாங்கள் வேலை செய்கிறாங்க இல்லை எங்களுக்கு பொருள் வந்து பாவிச்சா சரியா அப்போ இதனால் இப்போ நீங்கள் என்ன இந்த கடையை கண்டுபிடிச்சி இங்கே வந்து இந்த கடை சாவச்சேரிக்கு இப்போ போனாங்க போயக்க இப்போ நின்று பார்த்துட்டு சரி எங்களுக்கு இது வேண்டணும் இன்றைக்கு ஒரே கலர் இது ஊற்றி 1000 ரூபாய்க்கிறியா இப்போ வீட்டை போயக்க வீட்டை தான் போகிறோம் வீட்டை போக ஒரு கிரைண்டர் ஊற்றி ஆக்குறது அவர்தான் அப்படி சமையல்ண்டா சொல்லி கொண்டு இல்லை தானே 1 2 இந்த வள்ளியில் எல்லாம் ஊற்ற இதாயிரும் 3 மூடி வருது தானே 3 பெரிய மூடி வருது தானே அதோட இந்த மூடியும் ஜூஸ் அடிக்கிறாங்க அப்போ இப்போவே பிளான் பண்ணிட்டீங்க இது சம்பல் அப்போ இன்றைக்கு எப்படி பானை சம்பல் தான் அப்போ நாங்கள் வீட்டை போய் இந்த கிரைண்டரில் பானும் சம்பளம் கருவாடம் பொறிச்சிட்டு ஆனால் இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிடணும் இல்லை கப் வச்சு தான் போடக்கூடாது பழுதான மட்டும் தான் தரணும் இது வந்து 650 வேட்ஸ் தானே அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வாகனத்துலேயும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஐயா எங்களுக்கு வந்து 1000 வேட்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து போடலாம் அதுதான் யூஸ் பண்ணலாம் நாங்கள் யோசிச்சுனாங்க எனக்கு எதுன்னு நீங்கள் கேட்டது இதான் இந்த புரண்டி காட்டுன்னு இப்போ என்ன இருந்தாலும் வந்து புரண்டி காட்டு அறிவினம் இப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை இந்த புரண்டி என்ன மாதிரி இது இந்த கடையில் கொண்டு வந்து கொடுத்தாலே இவைகள்கிட்ட இது செய்ய தருவோம் ரைட் வைக்காமட்டா திருப்ப வருவோம் நாங்கள் வீடியோ எடுத்துனாங்களானே எடிட் பண்ணிக்க பார்த்து காடி வைக்கிறோம் எங்களுக்கு வந்து நல்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று ஆள் போட்டு தருவார் அதை எடுத்துட்டோம் இருந்தாலும் வந்து போகிறதுக்கு மனம் இல்லை எங்கள் ட்ரிப் தொடக்கத்துலேருந்து அந்த முட்டை பொரியல் நூடுல்ஸ் போட்டோம் தானே அந்த நொன்ஸ்டிக் பேனை மாற்றுங்கடா அதில் கருப்பெல்லாம் கலந்துட்டு இந்த கருப்பு கலந்தா கேன்சர் வரும் அவன்கிட்ட அதெல்லாம் சாப்பாட்டோட செய்கிற போது அதை மாற்றுங்கடாண்ட என்ன சம்பவம்டா இந்த ஃபேனுக்கு மரத்தாலான ஒரு கரண்டி தான் யூஸ் பண்ணணும் ஆனால் நாங்கள் கத்தி வெட்டது இரும்பு கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணி கீறல் வந்துட்டு இப்போ இதுவும் வந்து ஒன்று வேண்டுவோம் முடிவெடுத்துருக்கிறோம் பாப்பா இருக்கா இதுக்கு கரண்டி வருமா கரண்டி வராட்டி வேண்ட மாட்டோம் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற திருப்ப இரும்பு கரண்டியை போட்டு இந்த கருப்பு கலரே இல்லாமல் பண்ணிடுவாங்க ரைட் உண்மை நொன்ஸ்டிக் பேனுக்கு இப்படியான இதெல்லாம் பாவீங்க இல்லாட்டி இதாயிரும் இவங்க எண்ணெயை விடுவாங்க அரைவாசி எண்ணெயை விட்டுட்டு படிப்பாங்க எண்ணெயெல்லாம் விடக்கூடாது அதான் நொன்ஸ்டிக் எண்ணெய் லைட் நீங்கள் லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு தலைவினாலே பொரியும் நீங்க அரைச்சட்டிக்கு எண்ணெயை விட்டுட்டு இப்படி எடுத்தா அது சரி வராது நொன்ஸ்டிக் வந்து ஒட்டாம அந்த அந்த இது வந்து ஒட்டா அதுதானே நீங்க கீறி எடுத்துட்டீங்க இந்த கருப்பா இருக்கு இந்த கருப்பு இருக்கு மட்டும் ஒட்டாது நீங்க இப்படி கீறி கோடை போட்டீங்கன்னா அது ஒட்டும் இப்ப இந்த சட்டி ஒட்டாது வேணுமெண்டா பாப்போம் சரியா இப்ப இதுல நாங்கள் வேண்டி கொண்டு போனதுல வந்து மிக்சியில ஒரு சம்பளம் இதுல ஒரு முட்டை பொரியலும் போட்டு செய்யறோம் செய்துட்டு அவன் நம்பரையும் அதுலயும் போடுறோம் நீங்கள் வேணுமெண்டா தொடர்பு கொள்ளுங்க சரியா நான் செய்வோம் வீடியோ பார்க்கணுமா அலசின் யூடியூப் சேனல் இதையும் தாகும்
ஓ சும்மா ஒரு சின்ன பொருள் தான் வேண்டாம் வந்து நாங்கள் பெரிய செலவு வச்சுட்டு ஆனால் பெரிய செலவு இல்லை இரண்டாவது ஃபுல்லாக டிஸ்கவுண்ட்டில் போகிறபடியாக வந்து எங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தானே என்ன பஸ் உங்களோட பேரை சொல்லல நீங்கள் சொல்லுங்களேன் கடை பேர் சொல்லியிருக்குல்ல கடை பேர் சொல்லியிருக்கு சாயு எலக்ட்ரானிக்ஸ் கட்டாயம் வாங்க நாங்கள் அப்படியோ வெளிக்கிட போகிறோம் இதுக்கும் புரண்டி இருக்கான் இதுக்கு நாங்கள் கீறினா கீறாதது நீங்க கரண்டி கத்தியே போவீங்களா சரி வேற ஏதாவது சொல்றீங்க பாக்குறாங்களுக்கு ஏதாவது சொல்றீங்களா கால்குலேட்டர் தூக்காங்க காசை கணக்கு கதைப்ப முதல் பாக்குறாங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதே பிரைஸுக்கு உங்களுக்கு இந்த சாமான விலை அப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் ஒரு வருஷத்துக்கு வந்தா அந்த விலைன்னு சொன்னா அந்த விலையை தரலாம் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்தீங்கன்னா விலை குறையும் குறைச்சி தருவோம் கூட்டினா கூட்டி தருவோம் ஆனா உண்மையில நான் நேரடியாவே வரைக்கும் சொல்றேன் வெளி விலைகளை விட சரியா குறைவா தான் இருக்கு ஏன்னா அதோட விலையும் வந்து வெளிப்படையாக சொல்றார் வேற இடங்கள்ல வந்து சொல்றதுக்கு விரும்ப மாட்டேன் வேண்டாம் வந்து ஆக்கள் மூஞ்சியை பார்த்து தான் விலை சொல்லிக்கணும் சில கடைக்காரர் இவரை பார்த்தா வெளிநாட்டுக்காரன் கூட்டி விடு புள்ளிய போடு 3வது புள்ளி 3 புள்ளி இருக்கு ஹைப் இல்ல அது வந்து புள்ளியில பார்க்க வந்து 3 புள்ளி வந்ததுன்னா 1000 ரூபாய்க்குள்ள 3 புள்ளியில விட குறைய வந்ததுன்னா 1000 ரூபாய்க்குள்ள அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவன் கடையில நினைக்கிறான் சரி அப்படியான விஷயங்கள் இருக்கு ஆனா இவர் வந்து எல்லாமே விலை வெளிப்படையாண்டா இவ்வளவு பேர் பாக்குற வீடியோ இதுல வெளிப்படையா சொல்லிக்க அதே விலைக்கு தான் கொடுக்கணும் கூட்டி அந்த பிரச்சனைகள் வரும் அதோட பாக்குற ஆக்கள் வேற கடைக்காரர் பார்த்து பிரச்சனை வரும் அதை ஒண்ணுமே பார்க்காம வெளிப்படையா இருந்தவர் அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதோட விலையும் வந்து நல்லா இருந்தது தேவையாண்டா நீங்களும் தொடர்பு கொள்ளலாம் நானும் ரெக்கமெண்ட் பண்றேன் ஏண்டா நாங்கள் பொருட்கள் வேண்டி இருக்கிறோம் கட்டாயம் நீங்களும் வாங்க என்ன பாய் சொல்லிவிடுங்க பாய் போயங்க பில்லை தருவாருன்னு பார்த்தா பாருங்க பில் ஆறதுக்கு முன்னாவும் உங்களுக்கு கொண்டு தாரன்ட்டு விசிட்டிங் கார்டு தந்துக்கிறார் டச் ரோட் சாவகச்சேரி மற்றது தொடர்பு இலக்கம் வந்து இதில் 2 நம்பர் இருக்குது பாருங்கள் 20 54 89 3 077 அதுக்கு முன்னுக்கு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா +94 போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரும் அதோட இன்னொரு நம்பரும் இருக்குது 075 38 35 994 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட்லேருந்து வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள்லேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லேருந்து சகல விதமான கிஃப்ட்டுகளையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம் சரி இப்போ வேண்டிட்டு வந்துட்டோம் இதில் தான் இந்த கடை இருக்குது நீங்களும் தேவையாண்டா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மழை லைட்டாக தூர தொடங்குது அப்படியோ வெளிக்கிடுவோம் சந்திப்போம்